ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இறாலை வச்சு கேரளா ஸ்டைலில் ஒரு ரோஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது நல்லா வறுக்கிறது, தேங்காய் பால்லாம் சேர்த்து செய்யும் பொழுது இதனுடைய டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். வாங்க டீட்டெயில் ரெசிபியை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு முதல்ல தேவையான இறால் எடுத்துக்கோங்க. நல்லா கழுவி அலசிட்டு அந்த நடு நரம்பெல்லாம் எடுத்துட்டு மஞ்சத்தூள் மட்டும் போட்டு பெசரி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இது மட்டும் போதும். இதை சேர்த்துட்டு கூடவே கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துட்டு நல்லா பெசரி ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுடுங்க. இது நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். இந்த ஸ்டேஜில் இது அப்படியே ஊறிட்டு இருக்கிற டைமில் நம்ம பேனை சூடாக்கிட்டு அடுத்து என்னென்ன செய்யலான்றதை பார்க்கலாம். இதுக்கு சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும். இப்போ வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்து, கேரளா ரோஸ்ட்டுனாலே தேங்காய் எண்ணெய் தான் மெயினாக இருக்கணும். தேங்காய் எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம பெசரி வச்சுருக்கிற இறாலை அதில் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு அந்த தண்ணியெலாம் விடும் இல்லையா, அது வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சு பரட்டிட்டுருங்க. அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு இறாலை குக் பண்ணி எடுங்க. நல்ல ஒரு டீப் ஃப்ரை வரணும். ஆனால் அதே சமயத்தில் இறால் வந்து ரப்பர் மாதிரி ஆகிடக்கூடாது. அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி இறால் ரோஸ்ட் ஆனோடனே ஒரு தனி பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே வானல்லே 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் திருப்பி சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து ஒரு 20 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை இப்போ சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி, சின்ன சைஸில் ஒரு தக்காளி, அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், கூடவே காஷ்மீரி சில்லி பவுடர் நிறத்துக்காக தான் சேர்த்துக்கிறேன் 1 டீஸ்பூன். அதையும் சேர்த்துட்டு நல்ல ஒரு வதக்கிட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி இதை நல்லா வந்து மூடி போட்டு வேக விட்டுறலாம். நல்லா இது வந்து குழைவாக வந்து வெந்து வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம இறாலை இதில் சேர்க்க போகிறோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம்லாம் நல்லா இந்த மாதிரி குழைவாக வெந்து வந்திருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற அந்த இறாலை இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு பெரட்டிட்டு கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காயும் 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகமும் சேர்த்து நல்லா நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இதில் நம்ம இப்போ சேர்த்துடலாம். எப்பவும் செய்கிற இறால் தொக்கை விட இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தேங்காய் பால் பெருஞ்சீரகம்லாம் சேர்த்து இது கூட 1 டீஸ்பூன் மிளகுத்தூளும் கடைசியாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி எடுத்தோம்னா நம்மளோட சுவையான மலபார் ப்ரான் ரோஸ்ட் சூப்பராக ரெடி ஆகிடும். இதை சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடும்போதும் டேஸ்ட் நல்லா இருக்கும். மற்றபடி நீங்கள் கிரேவி எது செஞ்சாலும் பிரியாணி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் சீக்கிரமே சந்திப்போம். தேங்க்யூ.